அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாஹுமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் யதார்த்தமாக என்னவெல்லாம் செய்வார்கள், இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை எவ்வாறு அமைத்து கொள்வார்கள் என்பதை பற்றிய தகவல்களை அல்லாஹுவும் அல்லாஹுவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் இதையெல்லாம் செய்வார்கள் என்று சில விஷயங்களை நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹுவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், குல்லு பனி ஆதம் யுக்திவு பில் லைலி வன்னஹார். ஆதமினுடைய சந்ததியினர்கள் ஒவ்வொருவரும் இரவிலும் பகலிலும் ஏதேனும் ஒரு பாவச் செயலை, இறைவன் தடுத்த குற்றச் செயலை செய்யக்கூடிய இயல்புடையவனாக இருக்கிறான், செய்பவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த உலகத்தில் இறைவன் படைத்த எல்லா மனிதர்களும், நபிமார்கள் முதல் இறுதி மனிதர் சாமானிய மனிதர்கள் வரைக்கும், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு பாவமான காரியத்தை, இறைவன் தடுத்த ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு இயல்புடையவர்களாகத்தான் இறைவன் மனிதர்களை படைத்திருக்கிறான். உதாரணமாக ஆதம் அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எடுத்துக்கொண்டோம். ஆனால் இறைவன் அவர்களை படைத்த மாத்திரத்தில் அவர்களுக்கு என்று சொன்ன ஒரே ஒரு கட்டளை, லா தக்ரபு ஷஜரா, இந்த மரத்தை நீங்கள் நெருங்காதீர்கள். இன்றைக்கு நமக்கு ஏராளமான கட்டளைகள் இருக்குது. தொழுகணும், நோன்பு வைக்கணும், ஜக்காத்து கொடுக்கணும், ஹஜ்ஜு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏராளமான கடமைகள், கட்டளைகள் நமக்கு இருக்குது. ஆனால் இறைவன் ஆதம் அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்த மாத்திரத்தில் அவர்களுக்கு சொன்ன ஒரே ஒரு கட்டளை, லா தக்ரபு ஷஜரா, இந்த மரத்தை நெருங்காதீர்கள், மற்றபடி உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்லிட்டான். ஆனால் ஆதம் அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நேரத்தில் என்ன பண்ணாங்க, அந்த மரத்தை நெருங்கி ஒரு தவறை செய்தார்கள். நமது நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொண்டோம். ஆனால் இஸ்லாத்தை எடுத்துரைக்கக்கூடிய அந்த ஆரம்ப காலகட்டத்தில் மக்காவில் உள்ள பெரும் பெரும் தலைவர்களை சந்தித்து இஸ்லாத்தை எடுத்துரைப்பதற்காக ஒரு சபையை ஏற்பாடு செய்கிறார்கள். அப்படி ஏற்பாடு செய்யும் பொழுது கண் தெரியாத ஒரு மனிதர் அந்த சபைக்கு வந்து விடுகிறார். இதை பார்த்த அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை அந்த சபையை விட்டு புறக்கணித்து விடுகிறார்கள். இதை குறித்து இறைவன் திருமறையிலே அபசவத்தவல்லா, நீங்கள் கடுகெடுத்து விட்டீர்கள், புறக்கணித்து விட்டீர்கள் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நேரத்தில் செய்த தவறை இறைவன் திருமறையில் சுட்டி காட்டுகிறான். இப்படி நபிமார்களாக இருக்கட்டும், இன்றைக்கு நாம் ஒவ்வொரு விஷயத்திற்கும் முன்மாதிரியாக இருக்கின்ற நபி தோழர்கள், நபி தோழியர்கள் யாராக இருந்தாலும் தங்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு தவறான காரியத்தை, இறைவன் தடுத்த ஒரு செயலை செய்யக்கூடிய ஒரு இயல்புடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இப்படி மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பாவங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், நபிமார்கள் பாவங்களை செய்தவர்களாக இருந்தாலும், நபி தோழர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பாவங்களை செய்தவர்களாக இருந்தாலும், இன்றைக்கு நம்மை விட அவர்கள் உயர்ந்தவர்களாக, கண்ணியமானவர்களாக, நமக்கெல்லாம் முன்மாதிரியாக திகழ்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கான காரணம் என்ன? அவர்களும் பாவங்களை செய்திருக்கிறார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான பாவங்களை செய்கிறோம். இருப்பினும் நம்மை விட அவர்கள் கண்ணியமானவர்கள், சிறந்தவர்கள், படிப்பினைக்கு உரியவர்கள் என்று சொன்னால் அதற்கான காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் எவ்வளவுதான் தவறுகளை செய்திருந்தாலும் அதற்காக இறைவனிடத்தில் மண்டியிட்டு, இறைவா, நாங்கள் இவ்வளவு பாவங்களை செய்து விட்டோம், இது மாதிரி நீ தடுத்த காரியத்தை செய்து விட்டோம், எங்களை நீ மன்னித்து விடு என்று தாங்கள் செய்த ஒவ்வொரு குற்றத்திற்கும் இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்டார்கள். ஆதம் அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கட்டும், நபி தோழர்கள், நபி தோழியர்கள் யாராக வேணாலும் இருக்கட்டும், இறைவன் தடுத்த ஒரு காரியத்தை அவர்கள் தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து விட்டார்கள் என்று சொன்னால் இறைவனிடத்தில் உடனடியாக கையேந்தி, இறைவா, இனிமேல் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், இந்த தவறை நான் செய்ய மாட்டேன் என்று இறைவனிடத்தில் கையேந்தி பாவ மீட்சியை தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய நிலை எப்படி இருக்குது?
தொழுகையை விட்டால் பாவம் தெரியும், நோன்பை நல்ல முறையில் வைக்கலாட்டி பாவம் தெரியும், வியாபாரத்தில் மோசடி செய்தால் பாவம் தெரியும், பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் உபசரணம் செய்யவில்லை என்று சொன்னால் பாவம் தெரியும். இப்படி தாங்கள் செய்கின்ற அனைத்து காரியமும் பாவம் என்பதை உணர்ந்த பிறகும் அதற்கான மன்னிப்பை இறைவனிடத்தில் வேண்டாமல் இந்த பாவத்திலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இல்லாத ஒரு நிலைதான் இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் பெரும்பான்மையான மனிதர்களுடைய நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இறைவன் தனது திருமறையிலேயே பல இடங்களில் மனிதர்களை பார்த்து சொல்கிறான், தூபு இலல்லாஹி ஜமீஆ ஐயுஹல் முஃமினூன், மறுமையை நம்பிக்கை கொண்ட அடியார்களே, நீங்கள் இறைவனிடத்தில் உங்கள் வாழ்க்கையில் செய்த அத்துணை பாவமான காரியங்களுக்கும் அத்துணை தவறான காரியங்களுக்கும் இறைவனிடத்தில் மன்னிப்பு தேடுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், இதன் காரணமாக கூட நீங்கள் நாளை மறுமை நாளில் வெற்றி பெறக்கூடும் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். இப்படி பல இடங்களில் மனிதர்களை பார்த்து நீங்கள் இந்த உலகத்தில் தவறுகளை செய்திருக்கலாம், பாவமான காரியங்களை செய்திருக்கலாம், அதற்காக இறைவனிடத்தில் மன்றாடுங்கள், பாவ மன்னிப்பை வேடுங்கள் என்று இறைவன் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். ஆனால் இன்றைக்கு மனிதர்களுடைய நிலை எப்படி இருக்குது? பாவங்களை செய்த பிறகு அந்த பாவத்திலிருந்து மீண்டு வராமல் அதே பாவத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்க்கலாம். ஆனால் இந்த ஒரு நிலைமை என்பது நாளை மறுமை நாளில் நம்மை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்னும் சில இஸ்லாமியர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? நம்ம இறைவன்கிட்ட பாவ மன்னிப்பு தேடினா நம்மளுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுமா? இவ்வளவு நாட்கள் தொழுகாமல் இருந்துட்டோமே, இவ்வளவு நாட்கள் நோன்பு வைக்காமல் இருந்துட்டோமே, பல பாவமான காரியங்களை செய்து விட்டோமே, நம்மளுடைய பாவங்களை எல்லாம் இறைவன் மன்னிப்பானா என்ற எண்ணங்கள் கூட சில இஸ்லாமியர்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் நாம் ஒன்றை நன்றாக புரிந்து வைத்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் வேண்டுமானால் உன்னைய நான் மன்னிக்கவே மாட்டேன், நான் செத்தாலும் உன்னைய மன்னிக்கவே மாட்டேன் என்று இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் வேண்டுமானால் சொல்லலாம். இறைவன் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு, தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட குற்றங்களை செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது ரஹ்மத்தல்லாஹ், அல்லாஹுவினுடைய அருளில் ஒருபோதும் நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ கஃபூருன் ரஹீம், அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான், நிகரிலா அன்பாளனாக இருக்கிறான் என்று இறைவன் திருமறையிலேயே தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்லாமல் அல்லாஹுவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, ஒரு அடியார் பாலைவனத்தில் தனது ஒட்டகத்தில் பயணித்து போய்கிட்டு இருக்கிறார். அந்த ஒட்டகத்தில் அந்த மனிதனுடைய சாப்பாடு தண்ணீர் எல்லாமே அந்த ஒட்டகத்தில் தான் இருக்குது. போகக்கூடிய வழியில் அந்த ஒட்டகம் ஓடி போயிடுது. அப்படி ஓடி போன உடனே இவர் பல இடங்களில் தேடுறாரு, ஒட்டகம் எங்கே போணுச்சு, ஒட்டகம் இருந்தால் தானே வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி ஒட்டகத்தை தேடுறாரு. ஒட்டகம் கிடைக்கல. ஒரு நேரத்தில் அவர் சோர்வாய் ஒரு மரத்தினுடைய நிழலில் அப்படி சாஞ்சு இருக்கிறார். மறுபடியும் அவர் விழித்து பார்க்கும் பொழுது காணாமல் போன ஒட்டகம் அந்த இடத்துல வந்து நிற்குது. அப்போ அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா இருந்துச்சு? அன ரொப்புக் அன்த அப்துக், இறைவா நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய இறைவன் சொல்லி அப்படி என்ன பேசுகிறோனே தெரியாமல் இறைவனை அடிமை என்றும் தான் இறைவன் என்றும் அந்த மனிதனுடைய வாயிலிருந்து சில வார்த்தைகள் வருது. அப்போ அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் இதை சொல்லிவிட்டு சொல்லி காட்டுகிறார்கள், எப்படி இந்த அடியான் தன்னுடைய காணாமல் போன ஒரே ஒரு ஒட்டகம் கிடைத்ததற்காக இவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறாரோ, சந்தோஷப்படுகிறாரோ, ஒரு அடியான் தன்னுடைய வாழ்க்கையில் தான் செய்த குற்றங்களுக்காக வருந்தி இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பை வேண்டும் பொழுது இறைவன் பெருமடங்கு மகிழ்ச்சி அடைகிறான், சந்தோஷப்படுகிறான் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போது நாம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் பாவங்களை செய்திருந்தாலும் நாம் இறைவனிடத்தில் தயங்காமல், இறைவா நான் இவ்வளவு நாட்கள் தொழுகலை, சரியான முறையில் நோன்பு வைக்கலை, வியாபாரத்தில் மோசடி செஞ்சிட்டேன், என்னுடைய பெற்றோர்களை நல்ல முறையில் உபசரிக்கலை அப்படின்னு சொல்லி நாம் எவ்வளவு தவறுகளை செய்தோமோ அதையெல்லாம் இறைவனிடத்தில் முன்வைத்து இனிமேல் இந்த தவறுகளை செய்ய மாட்டேன், இதிலிருந்து நான் விலகிக் கொள்வேன் என்று இறைவனிடத்தில் மன்றாடும் பொழுது அது எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் நிச்சயமாக இறைவன் நம்மளை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான்.
அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் ஒரு நிகழ்வை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கான கபுலக்கும் ரஜுலுன், உங்களுக்கு முன்னால் ஒரு மனிதர் வாழ்ந்தார். கத்தல திசாத்தம் ஒத்திசீன நப்சன், அவர் 99 கொலைகளை செய்திருந்தார். திருமறையில இறைவன் சொல்லி காட்டுகிறான், யார் இறைவன் புனிதமாக்கிய ஒரே ஒரு உயிரை கொலை செய்கிறாரோ அவர் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை மனிதர்களையும் கொன்றதற்கு சமம். அவ்வளவு பெரிய பாவம். கொலை செய்வது என்பது மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்தை இந்த மனிதர் 99 தடவை செய்திருக்கிறார். அப்போ அவருடைய உள்ளத்தில் தோணுது, நம்ம இவ்வளவு பாவங்களை செய்துட்டோமே, நம்மளுடைய வாழ்க்கையில் இவ்வளவு அநியாயமான காரியத்தை செஞ்சிட்டோமே, ஒருவேளை நம்ம மரணிச்சுட்டு நாளை மறுமை நாளில் நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கும்? நம்ம சொர்க்கத்துக்கு போகுமா, அல்லது இறைவன் நம்மளை நரகத்தில் போட்டு சித்திரவதை செய்வானா என்று தெரியவில்லையே என்று மனசில் ஒரு கவலை ஏற்படுது, பயம் வருது. அப்போ மக்கள்கிட்ட கேட்குறாரு, யாராவது மத குரு இருக்கிறாங்களா, அவங்கள்ட்ட சில கேள்விகளை கேட்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த மனிதரும் ஒரு மத குருவை தேடி போகிறார். தேடி போன வேளையில் அந்த மத குருட்ட கேட்குறார், இந்த மாதிரி ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் 99 கொலைகளை செய்திருக்கிறார், ஃபஹல்லஹு மின் தௌபத்தின், அவருக்கு பாவ மன்னிப்பு இருக்குதா? இறைவன்ட்டு அவர் பாவ மன்னிப்பு தேடினால் இறைவன் அவரை மன்னிப்பானா என்று கேட்டவுடன் அந்த மதகுரு சொல்றாரு, லா, மன்னிக்க மாட்டான். இறைவன்லாம் உன்னுடைய பாவத்தை மன்னிக்கவே மாட்டான். இவ்வளவு பாவங்களை செய்ததற்கு பிறகு இறைவன் உன்னை எப்படி மன்னிப்பான் என்று மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறாரு. அப்போ இவர் ஆத்திரப்பட்டு என்ன பண்ணிடுறாரு, ஃபகத்தலஹு ஃபகம்மலமியத்தன், அவரையும் கொலை செய்து 100 கொலையாக பூர்த்தி செய்துறாரு. இப்போ மறுபடியும் கொஞ்ச நாள் போய்கிட்டே இருக்குது. மீண்டும் அவருடைய உள்ளத்தில் அதே பயம் வருது, ஒருவேளை நம்ம மரணிச்சிட்டா நாளை மறுமையில் நம்மளுடைய நிலை என்ன ஆகுதுன்னு சொல்லி மீண்டும் அந்த அச்சம் அவருக்கு வருகிறது. மீண்டும் ஒரு மதகுருவை சந்தித்து, இந்த மாதிரி நான் 100 கொலை பண்ணிட்டேன், ஃபஹல்லஹு மின் தௌபத்தின், பாவ மன்னிப்பு இருக்குதா, இறைவன் என்னுடைய குற்றங்களை எல்லாம் மன்னிப்பானா, பிழை பொறுத்து கொள்வானா என்று கேட்கும் பொழுது அந்த நபர் சொல்கிறார், ஆமாம்ப்பா, நீ இறைவனிடத்தில் கையேந்தி, இறைவா என்னுடைய குற்றங்களை மன்னித்து விடு, நீ தடுத்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் அதிகமாக செய்து விட்டேன் என்று உன்னுடைய குற்றங்களை இறைவனிடத்தில் நீ ஒப்புக்கொண்டு கேட்கும் பொழுது அதை யாரால் தடுக்க முடியும்? நிச்சயமாக உன்னுடைய குற்றங்களை இறைவன் நாடினால் மன்னிப்பான் என்று அந்த நபர் சொல்லிவிட்டு ஒரு அறிவுரையை சொல்லி காட்டுகிறார். ஃபன் தொலி கதா வக்கதா, இன்னின்ன ஊருக்கு நீ போயிரு, நீ இப்போ வாழ்கின்ற ஊர் என்பது அந்த ஊரில் அல்லாஹுக்கு இணை கற்பிக்கிறாங்க, மோசமான செயல்களை செய்கிறாங்க, அதனால் இன்னின்ன ஊருக்கு போயிருங்க, அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் நன்மைகளை செய்வாங்க, இறைவனை வணங்குவாங்க, நல்ல மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த மனிதரும் அந்த அறிவுரையை கேட்டுவிட்டு அந்த நல்ல ஊருக்கு போகிறார். போகக்கூடிய வழியில் என்ன ஆகுது, அத்தாஹுல் மவுத், அவருக்கு மரணம் வருகிறது. மரணம் வந்த உடனே அவருடைய உயிரை கைப்பற்றுவதற்காக 2 மலக்குல் மவுத் ஆஜராங்கிறாங்க. பொதுவாகவே எல்லா மனிதர்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்கும் ஒரு மலக்குல் மவுத் தான் வருவாங்க. ஆனால் இவருடைய உயிரை கைப்பற்றுவதற்கு 2 மலக்குல் மவுத் வராங்க. ஒரு மலக் இறைவனுடைய அருளை கொண்டு வரக்கூடியவர், இன்னொரு மலக் இறைவனுடைய தண்டனையை, கெட்ட ஆன்மாவை எடுத்து செல்லக்கூடிய மலக். அப்போ 2 மலக்குமார்களும் அந்த இடத்தில் ஆஜராகி அந்த இறைவனுடைய அருளை கொண்டு வரக்கூடிய வானவர் சொல்றாங்க, இவர் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் பாவங்களை செய்திருந்தாலும் ஜா தாயிபன் முக்குபிலன் இலல்லா, அல்லாஹுவின் பக்கம் மீண்டு அவருடைய பாவங்களை ஒப்புக்கொண்டு இறைவனை நோக்கி வந்து விட்டார். ஆகவே இவருடைய உயிரை நான் தான் இறைவனிடத்தில் கொண்டு செல்வேன் சொல்லி ஒரு வானவர். மற்றொரு வானவர் என்ன சொல்றாங்க, ஃபலம் யாமல் ஹைரன் கத், இவருடைய வாழ்க்கையில் இவர் ஏதோ ஒரு நன்மை 2 நன்மை செஞ்சிருந்தா பரவாயில்லை, இவர் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மையுமே செய்தது கிடையாது, ஆகவே இவருடைய உயிரை நான் தான் கைப்பற்றி செல்வேன் சொல்லி தண்டனைக்குரிய வானவர் சொல்கிறாங்க. அப்போ இப்படி சர்ச்சைகள் நடக்கும் பொழுது 3ஆவதாக ஒரு வானவர் வந்து நான் உங்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிக்கிறேன்னு சொல்லி ஒரு தீர்ப்பை சொல்கிறாங்க. அந்த மனிதனுடைய சடலம் எந்த ஊருக்கு நெருக்கமாக இருக்குதோ அதற்கு தகுதியான வானவர் எடுத்துகிட்டு போகட்டும். நல்ல ஊருக்கு நெருக்கமாக இருக்குதா அருளை கொண்டு வரக்கூடிய வானவர் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, இல்லை கெட்ட ஊருக்கு நெருக்கமாக இருக்குதா தண்டனையை கொண்டு வரக்கூடிய வானவர் நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி தீர்ப்பை வழங்குறாங்க.
அப்போ அதன் அடிப்படையில் அளவெடுக்கும் பொழுது இறைவனின் நேரத்தில் என்ன பண்ணுறான், அந்த மனிதனுடைய சடலம் இருக்கக்கூடிய நிலையில் நல்ல ஊருக்கு கட்டளையிடுகிறான், நீ இந்த மனிதனுக்கு நெருக்கமாக வா. கெட்ட ஊருக்கு கட்டளையிடுகிறான், நீ இந்த மனிதனை விட்டு தூரமாக போய்விடு என்று கட்டளையிடுகிறான். அதே போன்று நடக்கிறது. அந்த வானவர்களும் அளவெடுத்து பார்க்கிறார்கள், அந்த மனிதனுடைய சடலம் நல்ல ஊருக்கு நெருக்கமாக இருக்கிறது. இறுதியாக இந்நிகழ்வை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி முடிக்கும் பொழுது உஃபிர லஹு, அவருடைய பாவங்கள் அனைத்தும் அவருக்காக மன்னிக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ்வினுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. அப்போ இந்த நிகழ்விலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான சாராம்சம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவு பெரிய பாவங்களை செய்திருந்தாலும் அதை இறைவனிடத்தில் முன்வைத்து, இறைவா, இவ்வளவு நாட்கள் நான் பாவங்களை செய்துவிட்டேன், தவறான காரியத்தில் ஈடுபட்டு விட்டேன், என்னுடைய குற்றங்களை நீதான் மன்னிக்க வேண்டும் என்று நாம் இறைவனிடத்தில் நம்முடைய கோரிக்கைகளை முன்வைக்கும் பொழுது, நம்முடைய தேவைகளை சொல்லும் பொழுது நிச்சயமாக அதை இறைவன் ஏற்றுக்கொள்வான் என்கிற ஒரு நிலை நமக்கு தெளிவாக தெரிகிறது. இல்லை, இந்த உலகத்தில் வாழும் பொழுது என்னால் இது மாதிரிலாம் வாழ முடியாது, குற்றங்களிலிருந்து மீள முடியாது, செய்த குற்றங்களுக்காக இறைவனிடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்க முடியாது என்று நாம் இருந்து கொண்டோம் என்று சொன்னால், உலக மோகத்தில் மூழ்கி கொண்டிருந்தோம் என்று சொன்னால், அவர்களை குறித்து இறைவன் தனது திருமறையிலே எச்சரிக்கை செய்கிறான். யுகா அஃப்லஹுல் அதாபு யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் சில நபர்களுக்கு வேதனை பன்மடங்காக கொடுக்கப்படும். அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, மண் தாபவ ஆமனவ ஆமில சாலிகன், யார் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடாம, இறைவனை நம்பிக்கை கொள்ளாமல் நல்ல அமல்களை செய்யவில்லையோ அவர்களுக்கு தான் பெரும் வேதனைகள் இருக்கிறது, பன்மடங்கான வேதனைகள் இருக்கிறது என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். இந்த 3 விஷயங்களில் இறைவன் சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்னன்னு பாருங்க, யார் திருந்தலையோ அவங்களுக்கு தான் அதிகமான தண்டனை. முதல் இடத்தில் சொல்லக்கூடிய விஷயம் இறைவன் சொல்றது, இறைவனிடத்தில் திருந்தி, இறைவா, நான் இவ்வளோ நாட்கள் தவறுகளை செய்துவிட்டேன் என்று திருந்துவதை இறைவன் விரும்புகிறான். அப்படி ஒரு அடியான் திருந்தவில்லை என்று சொன்னால் அவனுக்கு நரகத்தில் பன்மடங்கு வேதனை இருக்கிறது என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். நரக வேதனை என்று சொன்னால் இந்த உலகத்தில் மனிதர்கள் சக மனிதர்களுக்கு செய்து வைத்திருக்கக்கூடிய வேதனையை போன்றோ தண்டனையை போன்றோ இருக்காது. அல்லாஹ்வினுடைய தண்டனை எந்த அளவிற்கு கடுமையானதாக, சித்திரவதைக்கு உள்ளாக்கக்கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, நரகத்திலேயே சிறிய ஒரு தண்டனை இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், நரகத்தினுடைய கங்குகளிலிருந்து ஒரு கங்கு எடுக்கப்பட்டு ஒரு மனிதனுடைய உள்ளங்காலில் வைக்கப்படும். அதன் காரணமாக அந்த மனிதனுடைய மண்டையில் இருக்கக்கூடிய மூளை அப்படி உருகி வந்துடும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வினுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. சொல்லிவிட்டு, இதுதான் நரகத்தில் அடியார்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகளில் மிகவும் சிறிய தண்டனை, இதற்கு அடுத்தபடியாக சின்ன தண்டனை கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வினுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க, இது மாதிரியான தண்டனைகளை நம்மளால் தாங்க முடியுமா? இது மாதிரியான சித்திரவதைகளை நம்மளால் அனுபவிக்க முடியுமா? சாதாரணமாக அதிகமான வெயில் அடித்தாலே நம்மளால் தாங்க முடியலை. அப்போது நரக வேதனையில் அந்த நரக நெருப்பை வைத்து வேதனை செய்யப்படுவதை நம்மால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே எல்லாகுமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் நமக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்காக வழங்கிய அந்த அவகாசத்தில் முடிந்த அளவிற்கு ஏராளமான நன்மைகளை செய்து, நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்த தவறுகளை இறைவனிடத்தில் முன்வைத்து, இறைவா, இவ்வளவு பாவங்களை செய்து விட்டேன், என்னுடைய குற்றங்களை நீ மன்னிப்பாயாக என்று இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எப்படி அல்லாஹும் அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்களும் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று நமக்கு பல இடங்களில் ஆர்வமூட்டி இருக்கிறார்களோ, அதே போன்று எந்தெந்த நேரத்தில் எப்படியெல்லாம் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும், எந்த நேரத்தில் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடினால் அது இறைவன் ஏற்றுக்கொள்வதற்கு மிகவும் தகுதியான நேரம், தகுதியான வணக்க வழிபாடு எதுவெல்லாம் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லும் பொழுது, வபில் அஸ்ஹாரிஹிம் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் சஹரினுடைய நேரங்களில் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். நம்ம நோன்பு வைக்கிறதுக்காக எந்திரிக்கோம்ல, அந்த சஹரினுடைய நேரத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். இதை குறித்து அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரிவாக சொல்லும் பொழுது,
இறைவன் ஒவ்வொரு இரவிலும் மேல் வானத்திலிருந்து கீழ் வானத்திற்கு இறங்கி வருகிறான். அப்படி வந்தவுடன் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை பார்த்து கேட்கிறான், என்னுடைய அடியார்களே, உங்களுக்கு ஏதேனும் தேவைகள் இருக்கிறதா? என்னிடத்தில் கேளுங்கள், நான் உடனடியாக தருகிறேன் என்று இறைவன் கேட்கிறானா. எனவே நாம் அந்த சஹ்ரினுடைய நேரத்தை வீணடித்து விடாமல் அந்த சஹ்ரினுடைய நேரத்தில் எழுந்து நாம் செய்த குற்றங்களுக்கான மன்னிப்பை அந்த நேரத்தில் தேடிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இன்னும் எப்படியெல்லாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நம்ம இப்போ ரமலானுடைய மாதத்தில் இருக்கோம். ரமலானுடைய மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது, மன்காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன், யார் ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹுவை சரியான முறையில் நம்பிக்கை கொண்டு நன்மையை எதிர்பார்த்தவர்களாக இரவு நேரங்களில் நின்று வணங்குகிறார்களோ, உஃபிரலஹு மாத்த கத்தமின் தன்பிகி, அவர்களுடைய பாவங்களிலிருந்து அவர்கள் செய்த முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹினுடைய தூதர் அவங்க சொல்கிறாங்க. அப்போது இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் இரவு தொழுகையை அலட்சியப்படுத்தி விடக்கூடாது. 2 நாள் ஆர்வமாக மற்ற நாட்கள் அப்படி தொழுகாமல் இருந்தோம்னு சொன்னால் அதில் நமக்கு பெரிய நன்மைகள் கிடைக்கப் போவதில்லை. நாம் தொடர்ச்சியாக ரமலானுடைய மாதத்தில் நின்று வணங்கும் பொழுது நம்முடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக அல்லாஹினுடைய தூதர் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இன்னும் சில விஷயங்களையும் அல்லாஹினுடைய தூதர் அவர்கள் மனிதர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு சொல்லி காட்டுறாங்க. அது என்ன? இன்றைக்கு பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் தொழுக முடிஞ்ச உடனே எந்திரிச்சு போகக்கூடிய ஒரு நிலை இருக்குதா இல்லையா? ஆனால் அல்லாஹினுடைய தூதர் அவங்க சொல்கிறாங்க, தொழுகை முடிந்ததற்கு பிறகு யார் சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை சொல்லிவிட்டு 100வது முறையாக லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து வஹு அலா குல்லி ஷையின் கதீர் என்ற துவாவை ஓதுகிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் அவங்க சொல்கிறாங்க. எனவே இதுபோன்று நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான ஏராளமான வழிமுறைகளை அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்களும் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடி நம்முடைய குற்றங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டவர்களாக நாளை மறுமை நாளில் இறைவன் நம் அனைவர்களையும் சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பானாக என பிரார்த்தித்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.